நீங்க பிறந்தது போல் இருக்க போவது இல்லை, நீங்கள் வளர்ந்தது போல் இருக்க போவது இல்லை, நீங்கள் இப்பொழுது இருக்கிறது போல் இருக்க போகிறது இல்லை. இப்போ இருக்கிற உங்களை நீங்க கேட்டா என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் ஒரு சரியான ஆள் இல்லை நான் அப்படின்னு நிறைய உங்க பேர்ல உங்களுக்கு வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்துல கர்த்தர் எப்படி ஆக்குவார் அப்படின்னா வேறு மனுஷனாகவே மாற்றுவார். நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களை பார்த்த பிரகாரமாய் அல்ல, உங்களை பார்த்த பிரகாரமாய் இனி நீங்கள் இருக்க போகிறதில்லை. நீங்க ஒரு அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நேரா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்சான ஒரு நபராய் இந்த உலகம் சீக்கிரமாய் உங்களை பார்க்க போகிறது. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதுவரைக்கும் உங்களை பார்த்தது வேற, ஆனா இனி உங்களை பார்க்க போகிறது வேற. கர்த்தர் வேறு மனுஷியாய் வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கப்படுவதற்கு முன்பாக அவனை பார்த்த நிறைய பேர் வித்தியாசமா பார்த்தாங்க, அரக்கனா பார்த்தாங்க, கோபப்படுகிறவனா பார்த்தாங்க, தேவனுடைய ஜனங்களை கொள்ளையாடினவனாய் பார்த்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது ஆண்டவர் திடீரென்று அந்த மனுஷனை ஒரே நாள் சந்திச்சு கோபமான மனுஷனை ஆண்டவர் சாந்தமான மனுஷனா மாத்தினாரு. இதற்கு முன்னாடி அவங்க பார்த்த அந்த சவுல் வேற, இப்பொழுது பார்க்கிற பவுல் வேற. நான் நம்புறேன் இந்த கூட்டம் முடிகிறதற்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த வருஷத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு மனிதர்களாய் மாற்ற போகிறார். வேத